யாரும் போக முடியாது உள்ள. அவங்க பேர் இருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அவர் ஏன்டா கொடுத்தாரு. ஏன்டா கொடுத்தோன்னே நான் என்ன செஞ்சேன்னா ஃபோனை கட் பண்ணிட்டேன். இப்போ அங்கேருந்து இவங்க லொக்கேஷன் போட்டனால இப்போ நமக்கு ஃபுல்லாக சுற்றி வந்திருக்கோம். இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காலையிலே டியூட்டி முடிஞ்சிருச்சு. வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ எடுத்து போட்டிருக்காங்க. மேடம் பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவ்வளோத்தையும் தூக்கி உள்ள தூக்கி எடுத்து வச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே உள்ளே அடுக்கி வச்சிருந்தேன். பழையபடி எல்லாத்தையும் தூக்கி வெளியே தூக்கி போட சொல்லிட்டாங்க. அப்புறம் நைட்டு வந்து போட்டுட்டு அதெல்லாம் உட்காந்துருந்தாங்க. ரொம்ப நேரம் அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு வெள்ளிக்கிழமைனால நம்மளுக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஏன்னா நம்ம வீட்லேயும் வேலை இருக்கும், சமையல் பொங்குற வேலை. ஏன்னா டிஃபன் பொங்குற வேலை இல்லை நம்மளுக்கு. ஏன்னா வெள்ளிக்கிழமை அவ்வளோவா சாப்பாடு எதுவும் செய்ய மாட்டேன். அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் ஏதாவது டிஃபன் செஞ்சுட்டு அப்புறம் மித்த சமையல் மத்தியான சமையல் செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுவேன். பாருங்க வீடுகள்லாம் கழுவி விட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ கழுவி விட்டே 2-3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் பழையபடியும் ரொம்ப இதாகிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூம் போயிட்டு கறி வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா கறி வாஷ் பண்ணிட்டு வச்சுட்டு தான் வந்தேன். போய் நம்ம குக்கரில் போய் வேக போடுவோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குக்கரில் வந்து கறியை வேக போட்டாச்சு. அது வெந்துட்டு இருக்கட்டும். மேடம் கூப்பிட்டாங்க, என்னென்னு போய் கேட்டு வரேன். ஓகே. மேடம் பொண்ணு வந்து கூப்பிட்டாங்க. சரியா, மேடத்திட்ட போய் கேட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க, என் பொண்ணு தான் கூப்பிட்டா, நீ அவள்கிட்ட போய் கேளு அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி பொண்ணுகிட்ட போனால் அவங்க என்னென்னா அந்த சாப்பாடு பை இதில் ஒரு 6 பாக்ஸ் வச்சு அந்த பையில் வச்சு எனக்கு கொடுத்தாங்க. என்னடா 6 பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நாள் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மேடம் பொண்ணு வந்து அவ்வளோவா நம்மளுக்கு எதுவுமே சாப்பாடு வகைனாலும் சரி, ஏன்னா வாரத்துக்கு ஒரு நேரம் தான் வருவாங்க. அப்படிங்கும்போது கொடுக்கவே இல்லை. வெள்ளிக்கிழமை வேறு இன்றைக்கி. அப்போ ஏதோ நினச்சி கொடுத்துருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து பார்த்தோம்னா 6 பாக்ஸ் இருந்துச்சு. அப்போ நம்ம ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு, நம்ம வீட்டில் ஏற்கனவே மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஒரு பாக்ஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு மீதி 5 பாக்ஸாக நம்ம இந்த பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்ப்பாங்களா அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் எல்லாமே இந்த சாப்பாடு இருந்துச்சு. காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கேன்ட்டு. ஒவ்வொரு டப்பாவில் ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. நானும் மத்தியானம் சாப்பாடு தான் ரெடி பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு யாருக்கோ கொடுக்க சொல்கிறாங்க அல்லது நம்மளுக்கு தான் சாப்பிட சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சாப்பாடு இல்லை. அதில் சோறு ஏதாவது வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பையில் வச்சு தான் கொடுத்தாங்க நம்மளுக்கு. பாருங்க என்னென்ன இருக்குன்னு. அது போக இதோட சேர்த்து ஒரு குப்பூஸ் பாக்கெட் வந்துச்சு. அப்போவுமே எனக்கு டவுட் ஆச்சு. நான் உங்களுக்கு அந்த குப்பூஸை காமிக்கிறேன். ஓகே. இப்போ அந்த பாக்ஸை பாருங்கள் என்னென்ன இருக்குன்ட்டு. 6 பாக்ஸில் 6 வெரைட்டியாக வச்சு நம்மளுக்கு இந்த குப்பூஸ் பாக்கெட்டையும் வச்சு 3 பீஸ் இருந்துச்சு குப்பூஸ். இதில் அந்த பாக்கெட்டையும் வச்சு கொடுத்தாங்க நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. சரியா, நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் தயிர் சட்னி, மட்டன் ஃப்ரை. சரியா, நீங்களும் வாங்க சாப்பிட. நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டு அடுத்த வேலை என்ன வேலை இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு டியூட்டிக்கு வந்தாச்சு. டியூட்டிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வேலை பார்த்துட்ருக்கேன்னா அந்த பையனை பார்த்துட்ருக்கேன். மேடம் பொண்ணோட சின்ன பையன் இருக்கான் பாருங்க, அவனை பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அந்த பிலிப்பைனி பொண்ணு தான் பார்ப்பாங்க இவங்கள. வேலைக்காரம்மா வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைனி பொண்ணு. ஓகே. அவங்களுக்கு என்னென்னா உடம்பு சரியில்லை போல், ஒரே காய்ச்சல், அந்த தொண்டை வலி. இங்கே கிளைமேட் மாதிரி பார்த்தீங்கன்னா அதனால் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரூமில் படுத்து கிடக்காங்க. இப்போ நானும் அந்த அம்மாவும் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து தோசை சுட்டுட்ருக்காங்க. அந்த ரவை தோசை ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க மேடம். அதை சுட்டுட்டு வச்சுட்டு இருக்காங்க. சரியா, நம்மளுக்கும் துணி அயன் பண்ணுற வேலையும் கிடக்கு. நீ கொஞ்சம் அந்த பிள்ளையை பார்த்துக்கணும் தோசை சுடுற வரைக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் உட்காந்து அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அந்த ஃபோனில் அந்த பொம்மை படம் இருக்குல்ல, பொம்மை படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதை வச்சு பார்த்துட்டு ஆப்பிள் சோறுலாம் இருந்துச்சு. நான் ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டான் அந்த பையன். சரியா, பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், துணியை அயன் பண்ணுறதுக்கு பார்ப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா துணி அவ்வளோ நரைச்சி வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்ம அந்த பையனையும் பார்த்துக்கிட்டே இருந்தோமா, துணி வேலையும் இருந்துச்சு நம்மளுக்கு. துணியை கொஞ்சம் அயன் பண்ணணும், அப்புறம் மடித்து வைக்கிற வேலை இருந்துச்சு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நம்ம ரூமுக்கு போகணும். அது போக ஆஸ்பத்திரிக்கு வேறு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. அந்த இந்தோனேஷியாமா தான் சொன்னாங்க, அவளை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும், அவன்கிட்ட சொல்லலையா மேடம் பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை அப்படின்னா சரி, அவங்க திடீர்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அது வேறு துணி கடந்து போயிடும். நம்ம துணியெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பிடலாம். இப்போ இங்கே மணி பார்த்திங்கன்னா மணி 6-7 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். ஓகே. யாருக்கு இப்போ கூட்டிகிட்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேடம் பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட விளக்கரமாக தான் நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ சலுகை உண்டு. ஓகேயா. ஏன்னா எப்படின்னா நம்ம ஓனர் பேரில் தான் அவங்க விசா எடுத்திருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து சலுகை உண்டு. எங்கள் அந்த அம்மாவுக்கும் உண்டு. இப்போ வந்திருக்காங்க பார்த்தீங்களா பிள்ளையை பார்க்குறதுக்கு, மகளோட விளக்கரம்மா, அந்த அம்மாவுக்கும் உண்டு. ஓகேயா. எனக்கு கிடையாது இங்கே. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஓனர் பேரில் வந்து வேறு 2 பேர் இருந்தாங்க, கப்பல் இருந்தாங்க ஃபஸ்ட்டு இங்கே. அவங்க பேரில் இருந்தனால நம்மளுக்கு வந்து புது விசா எடுக்க முடியல. சரியா.
ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆஸ்பத்திரியில் எப்படின்னா அப்பாயின்மெண்ட்லாம் போட வேண்டாம், டைரெக்டாக போய் காமிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு போட்டால் மட்டும்தான் இப்போ காட்டுற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அந்த ஆஸ்பத்திரியில். சரியா? இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சியில் தான் கூட்டிகிட்டு போய் காட்டணும் அந்த அம்மாவை. சரியா? எமர்ஜென்சியில் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டுனா அவங்க ரொம்ப எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் லீவு தான். எமர்ஜென்சி மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க இங்கே. அதனால் காமிச்சிக்கலாம்னு சொல்லி மேடம் பொண்ணு ஃபோன் போட்டு அந்த ஃபைல் நம்பரையும் அனுப்பியிருந்தாங்க எனக்கு ஃபோனில். அதை காமிச்சா தான் இவங்களுக்கு வந்து பார்ப்பாங்க, அந்த நோட்ஸ் எடுத்து பார்ப்பாங்க கம்ப்யூட்டரில். அந்த நம்பரை அடித்த உடனே அந்த அம்மா வேலைக்காரம்மா நம்பரு, பேர், அவங்க ஃபோட்டோ எல்லாமே அதில் வந்துடும். அதுக்கப்புறம் தான் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. எல்லோரும் போக முடியாது உள்ளே, அவங்க பேர் இருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. சரியா? இப்போ ஆஸ்பத்திரி வந்துருச்சு, உள்ளே போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தாச்சு. மாத்திரை தான் கொடுத்தாங்க, ஊசிலாம் எதுவும் போடலை. சரியா? இப்படி சொன்னாங்க, காய்ச்சல் இருக்குது, இருமல் இருக்குன்னு, தொண்டெல்லாம் புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் பார்த்துட்டு சொல்லிட்டு அதுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் சாப்பாடு வந்து பிரியாணி தான். ஏற்கனவே சொன்னால் பார்த்தீங்களா, மத்தியானமே சொன்னேன் உங்களுக்கு. பிரியாணியும் ஒரு ஆம்லெட்டு, அப்புறம் மத்தியானம் பொரிச்ச மட்டன் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் ஆனியன். சரியா? நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா இப்போ வேலை இல்லை, மேடம் எங்கேயும் வெளியே போன மாதிரி தெரியல, மணி 9:45 ஆயிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு வேறு எதுவும் சொல்கிறாங்களேன்னு தெரியல, மேடம் வெளியே எங்கேயும் போகிறாங்களான்னு தெரியல, பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் இருந்தே ஒன்றுமே வேலைகள் இல்லை, இப்போ தான் நமக்கு வேலை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நம்ம அப்துல் இருக்காப்புல, இப்போ மெசேஜ் அனுப்பினாப்புல, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு வேணுந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து கிங் ஃபோர்த் ரோட்டில் இப்போ சர்வீஸ் ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதில் போய் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூட்டர்ன் பண்ணணும். யூட்டர்ன் பண்ணி இந்த ரோட்டில் தான் அந்த சைடு இருக்குது. அந்த சைடு ரோட்டில் அந்த அல் தஜாஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது. அல் தஜாஜ் ஹோட்டலில் வந்து என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்பியிருக்காப்புல, மெசேஜ் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிட்டாப்புல. இப்போ நம்ம அதை வாங்குறதுக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஓகே? இப்போ நம்ம அங்கே போயிட்டு இப்போ அந்த ஃபோட்டோ காமிப்போம். அது போக என்னென்னா இன்னொன்று என்னென்னா நம்ம ஓனரோட பெரிய பொண்ணுங்க தான் இருக்காங்க. இப்போ அவங்களுமே சொன்னாங்க, ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி ஹோட்டலில் போய்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், எனக்கும் சாப்பாடு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் முதல்ல இவனுக்கு ஆர்டர் போட்டுடணும். அப்துலுக்கு அவன் சொன்னதை ஆர்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஆர்டர் போட்டுருவாங்க. நம்ம என்ன வாங்குறாங்கன்னு சொல்லி பார்த்து அதை வாங்கிட்டு வருவோம். காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அந்தளவுக்கு ஒன்றும் வேலைகள் ஒன்றும் இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு நமக்கு வேலை. இதுக்கப்புறம் ஏன்னா இவங்களுக்கு எப்போவுமே நைட்டுக்கு அப்புறம் தான் வேலை ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ இவ்வளோ நேரம் கழிச்சு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகி தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த வேலைகள் இன்றைக்கி வேலைகள் எப்போ முடியுது அப்படிங்கிறது தெரியல. சரி, ஃபஸ்ட்டு வந்த வேலையை நம்ம சிறப்பாக முடிப்போம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்த்தீங்களா இந்த ரைட் சைடில் வந்து பாருங்கள், இதுதான் அந்த அல் தஜாஜ் கடை. நம்ம இப்போ டிரைவ் த்ரூலே உள்ளே போயிடும். ஓகே? தர பாருங்களேன், இதுதான் அந்த போர்டு, அல் தஜாஜ் போர்டு தருதா உங்களுக்கு. இது உள்ளே போயிட்டு நிறைய வண்டி நிற்கிது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த டிரைவ் த்ரூவில் அந்த வண்டிலாம் நிறைய நிற்க இல்லையா, அது எல்லாமே ஆர்டர் போட தான் நிற்கிது. நான் உள்ளே போயிட்டு ஆர்டர் போட்டுட்டு அடுத்தாப்புல என்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர் போட்டாச்சு. ஆர்டர் போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துச்சுன்னா 26 ரூபா வந்திருக்கு. ஓகே? இந்த சாப்பாடு அதாவது இந்த வந்திருக்கு பாருங்கள் சாப்பாடு. நம்ம ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. ஓகே? உள்ள டப்பாவில் இருக்குது. டப்பாவில் இந்த உருளைக்கிழங்கு அந்த ரோல் மாதிரி ஏதோ வாங்கியிருக்கான். ரோலு இந்த உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கான். பெரிய பெப்சி வாங்கியிருக்கான். எல்லாமே அதாவது வாஜிபா கபீர். ஓகே? வாங்கியாச்சு. இப்போ நம்ம இந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுப்போம். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேடம் பொண்ணு இன்னொரு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. இப்போ அந்த லொக்கேஷனுக்கு இப்போ நம்ம போகணும். போயிட்டு அவங்களுக்கு இப்போ ஃபோன் பண்ணி கொடுத்தா, இப்போ இந்த ஹோட்டலுக்கு அதாவது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எந்த ஹோட்டலுக்கு போகிறீங்களோ அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் அங்கேயே ஆர்டர் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. இங்கே வந்து என்னன்னா நான் வந்து ஃபோன் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி ஆர்டர் சொல்லுங்கன்னொடனே அவர் வந்து ஹோட்டல் பேரை சொன்னார். ஹோட்டல் பேர் சொல்லிவிட்டு அவர் எப்போவுமே பேச ஆரம்பிக்கும் போது ஹோட்டல் பேரை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல் எனக்கு வேண்டாம், அப்புறம் நீங்கள் அவங்களோட ஃபோனை வந்து டிரைவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் என்கிட்ட கொடுத்தாரு. என்கிட்ட கொடுத்தோடனே நான் என்ன செஞ்சேன்னா ஃபோனை கட் பண்ணிவிட்டு இந்த பையன் சொன்னான் இல்லையா, அந்த சாப்பாடு நமக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தான் இல்லையா, அந்த சாப்பாடை மட்டும் காமிச்சு சாப்பாடை இந்த சாப்பாடு மட்டும் நீங்கள் தாங்கய்யா ராசான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு இப்போ வாங்கியாச்சு. இப்போ நான் இப்போ இங்கே வந்து கரெக்டாக சாப்பாடு வாங்கிட்டு வண்டிக்கு வரேன்.
திருப்பி அவங்க பெரிய பொண்ணு திருப்பி லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க, வேறு லொக்கேஷன், வேறு ஹோட்டல் போகிறதுக்கு. இப்போ அந்த லொக்கேஷன் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 கிலோமீட்டர் இருக்குன்ட்டு காமிக்குது. நம்ம இப்போ அங்கே போவோம். அங்கே போயிட்டு இப்போ அந்த ஹோட்டலில் போய்ட்டு ஃபோன் பண்ணி கொடுத்தோம்னா இப்போ அவங்க ஆர்டர் போடுவாங்க. அங்கே ஆர்டர் வாங்கிட்டு நம்ம அந்த சாப்பாடை வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நான் இப்போ அந்த ஹோட்டலுக்கு போய்ட்டு எந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னு நான் அங்கே போய்ட்டு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த இருக்கு இல்லையா, இந்த கடைக்கு தான் அவங்க பெரிய பொண்ணு வந்து லொக்கேஷன் அனுப்பிவிட்டாங்க. இப்போ நம்ம இங்கே உள்ளே வந்தாச்சு. வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஆர்டர் வந்து ஃபோன் பண்ணி கொடுத்து அவங்க ஆர்டர் போட்டாங்க இந்த கடையில். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் இருந்துச்சு, என்ன இதில் கார்டில் வந்து காசு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ திருப்பி சொன்னேன், போட்டு விட்டு இப்போ ஆர்டர் போட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு வந்துடும். வந்தோடனே அப்படி நம்ம கிளம்ப வேண்டியதான். பாருங்கள், சரியான கூட்டமாக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே சரியான டிராஃபிக்காக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோமே ஹோட்டலாக இருக்குது, சின்ன சின்ன ஹோட்டலாக இருக்குது. அதனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோமே டிராஃபிக்காக இருக்குது. சரியா, ஃபுல்லாக பார்க்கிங் பண்ண கூட இடம் இல்லாமல் ஃபுல்லாக இடங்க வண்டிலாம் ரோட்டில் நிற்கி பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நம்ம அடுத்தாப்புல இன்னொன்று என்னென்னா இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தாப்புல இன்னொரு லொக்கேஷன் வேறு அனுப்பியிருக்காங்க அவங்க ஓனர் பொண்ணு. அதனால் இதை முடிச்சுட்டு அங்கே போங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தாப்புல எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பெரிய பொண்ணுக்கு வந்து இந்த இருக்கு இல்லையா, இந்த கடையில் இந்த சாப்பாடு வந்து வாங்கியிருக்காங்க. உள்ளே வந்து இந்த கிழங்கு இங்கேயுமே பர்கர்லாம் போட்டு வச்சுருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டை பாருங்கள். ரேட் வந்து இதில் எவ்வளோ போட்டிருக்கு, இதில் ரேட்டே போடலை. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்லு வந்து 66 ரூபா வந்துச்சு. ஓகே, 66 ரியால் வந்துச்சு. இவ்வளோதான் சாப்பாடு, இதுதான் சாப்பாடு. அது போக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள், இந்த 2 பாட்டில் பெப்சி வந்துருக்கு பாருங்கள், சரிதா? 2 பாட்டில் பெப்சி. இப்போ இந்த கடையில் இதை வாங்கியாச்சா, அதாவது இந்த கடையில் இப்போ முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ அடுத்த லொக்கேஷனுக்கு இப்போ நம்ம போவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அடுத்த லொக்கேஷன் வந்துவிட்டோம். இந்த லெஃப்ட் சைடில் பச்சை கலரில் எழுத்துருது பாருங்கள், அதுதான் ஹோட்டலு. இங்கேயே நிப்பாட்டிமா பார்க் பண்ணிடுமா, இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் ஹோட்டல். இந்த பச்சை கலர் தெரியுதுல, இதுதான் ஹோட்டலு. நம்ம வந்தாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு அவங்க என்ன ஆர்டர் போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஹோட்டல். ஓகே, பார்த்தீங்களா ஜம்முன்னு எழுத்து செமையாக இருக்குல்ல. உள்ளே போவோம். ஹோட்டலுமே பார்த்தா நல்லா தான் இருக்குது. உள்ளே ஆள் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போயிட்டு என்னென்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. மேடம் பொண்ணு அனுப்பின லொக்கேஷனுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபலாஃபில். இங்கே வந்து ஃபலாஃபில்வாங்க. அந்த சாமுடி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது உள்ளே எல்லாமே அந்த வடை மாதிரி போட்டு எல்லாமே உள்ளே டெக்கரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 12 ரியால். சரியா, டேக்ஸ் சேர்த்து 12 ரியால் வந்திருக்கு. நம்ம இதை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது. ஆர்டர் கொடுத்தாச்சு, அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கிட்டு கிளம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையில் வந்து சாப்பாடு வாங்கியாச்சு. ஓகே, ஏதாவது ஒரே ஒரு ஃபலாஃபில் வாங்குறக்காண்டி வந்திருக்காங்க. இங்கே எவ்வளோ தூரம், சரியான தூரம் அங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து. அதாவது இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த அப்துலுக்கு வந்து சாப்பாடு வாங்க வந்தோம் இல்லையா, இப்போ அங்கேருந்து இவங்க லொக்கேஷன் போட்டனால இப்போ நமக்கு ஃபுல்லாக சுற்றி வந்திருக்கோம் இப்போ. சரியா, இப்போ இதையும் வாங்கியாச்சு. இப்போ இதை வாங்கிட்டு இப்போ என்னென்ன செய்யணும்னா இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வேறு எதுவும் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே கிளம்பி இதை கொண்டு கொடுப்போம். கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தாப்புல என்ன விலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 ரியால் வந்துச்சு இந்த சாண்ட்விச், இந்த ஃப்ளாப்பில். சரியா, இது என்ன போட்டிருக்கு இந்த பேர், ஃபலாஃபில் சாண்ட்விச் ப்ரௌனு டொர்ட்டிலாவா. சரி, நம்ம போயிட்டு அடுத்தாப்புல என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ மணியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மணி 10:30 ஆகிட்டு. ஓகே, 10:30 ஆகிட்டு. அதாவது எப்படின்னா இவங்க பொண்ணோட இப்போ மூத்த பொண்ணு வந்திருந்தாங்க இல்லையா, இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷனாக அனுப்பி நம்ம எல்லா இடத்துலையும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதை கொண்டு போய் கொடுப்போம். கொடுத்துட்டு அடுத்தாப்புல எதுவும் விலையில் வச்சுக்காங்களான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து 11:30 ஆகிட்டு. ஓகே, நம்மளுக்கு வந்து டியூட்டி முடிஞ்சிருச்சு. அந்த பையன் சாப்பாடு, மேடம் பொண்ணு சாப்பாடு, எல்லா சாப்பாடும் வாங்கி கொடுத்தாச்சு. நம்ம படுக்க வேண்டியதான். ஓகே, எல்லோரும் நல்லா சேஃபாக இருங்க. அது போக நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.